எம்ஹெச்சி நேற்று நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக அப்டேட்டாக ஒன் பை ஒன்னாக வந்திருக்கு. ஓகே, நேற்றைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படியான நேற்றைய போராட்டம் சத்தம் இல்லாமல் பண்ண ஒரு விஷயம். நேற்று மார்னிங்லேருந்து காலையில் ஒரு 10 மணிலேருந்து நேற்று மதியம் 2 மணி வரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் குரூப் மூலமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஓஏ மசால்ஜிக்கான அப்டேட் வரல, ரிசல்ட் செலெக்ஷன் லிஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், எந்த அப்டேட்டுமே வரல, எந்த ஒரு விஷயம் என்ன வரும் எப்போ வரும் எதுவுமே சொல்லவேன்னு சொல்லி எல்லாமே ப்ராப்பராக டைப் பண்ணி ஒரே ஃபார்மேட்டில் மெயில் பண்ணி கோர்ட் ரெக்யூர்மெண்ட் செல்லுக்கு மெயில் பண்ணி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மெயில்கள், 1-2 மெயில் கிடையாது, 1000க்கும் மேற்பட்ட மெயில்கள். நேற்றுலாம் ஒரு விமன் வந்து 100 மெயில் பண்ணியிருந்தாங்க, இன்னொரு விமன் வந்து 50 மெயில்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஜென்ஸுமே ஒரு 70-60 மெயில்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லும் போது கவுண்ட் பண்ணி பார்த்தா 1000க்கும் மேற்பட்ட மெயில்கள் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் அந்த சமயத்திலேயே மெயில் பண்ணிட்டு இருக்கும் போதே எம்ஹெச்சி கால் பண்ணி இந்த ரிசல்ட் எப்போ வரும் கேட்கும் போது ஒருத்தரெல்லாம் கேட்கும் போது ரொம்ப டென்ஷன் ஆகியிருக்காங்க. அந்தளவு ப்ரெஷர் ஆகியிருக்கு அவங்களுக்கு. நம்ம கொடுத்த ப்ரெஷரில் என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் அப்படியே வேகமாக நைட்டாக ரிசல்ட்டை விட்டுருக்காங்க. அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசாக நான் பார்க்கிறேன். ரொம்ப யூனிட்டி, அந்த ஒற்றுமை அப்படின்றத அந்த குரூப்பில் காமிச்சிங்க. நம்முடைய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்ற குரூப்பில் ஒற்றுமை அப்படின்றத காமிச்சிங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். நேற்று இத்தனை மெயில்ஸும் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா இதையும் இந்த அப்டேட்டுமே இந்த நைட்லேருந்து கிடச்சிருக்காது. அசால்ட்டை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டை விட்டுருப்பாங்க. அடுத்த அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஓஏ அப்புறம் மசால்ஜி ஆல் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதிர்பார்த்தது தான். இந்த எக்ஸாமினர் டிரைவருக்குலாம் டாக்குமெண்ட்ஸ் ஒன்ஸ் அப்லோட் பண்ண சொல்லி ரீஅப்லோட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் 2-3 வாரம் கழிச்சு அப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லி இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுமே எத்தனை கேபிக்குள்ளே எத்தனை எம்பிக்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். உங்களோட ஃபைல் அந்த டாக்குமெண்ட் ஃபைல் பிடிஎஃப் ஃபைல் அப்படின்றது 200 கேபிக்குள்ளே இருக்கணுமா, இந்த ஃபைல் வந்து 1 எம்பிக்குள்ளே இருக்கணும், பிஎஸ்டிஎம்னா 1 எம்பி, சர்வீஸ் பென் சர்டிஃபிகேட்னா 200 கேபி. ஸோ அதோட அளவு இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி, அதாவது கம்மிங் வெனஸ்டே ஈவினிங் 6 o'clockலேருந்து மாலை 6 மணி முதல் 26ஆம் தேதி ஈவினிங் 6 o'clock வரை பார்த்தீங்கன்னா டைம் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா, ஒரு 3 days அப்படின்றது டைம் கொடுத்துருக்காங்க. போன டைம் மாதிரி இந்த எக்ஸாமினர் ரீடர் பெயிலிஃப் அவங்க கொடுத்த மாதிரி உங்களுக்கு 3 days அப்படின்ட்டு டைம் கொடுத்துருக்காங்க ரீஅப்லோட் பண்ணுறதுக்காக. சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ணுறதை பண்ணி விடுங்க. எப்படியும் மே 3rd வீக் எண்டுக்குள்ளே எப்படியும் நமக்கு அந்த ப்ராக்டிக்கல் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான உங்களுக்கான அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துடும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஓஏ மசால்ஸ் இந்த கேட்டகரியில் உள்ளவங்க இப்போ சர்டிஃபிகேட் வந்து ரீஅப்லோட் பண்ணிடுவீங்களே, இந்த டேட்டுக்குள்ளே ரீஅப்லோட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஒன்ஸ் நீங்கள் ரீஅப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆஃப்டர் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவங்க வந்து அடுத்து உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி செலெக்ஷன் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கான தேவையான ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு 2-3 வீக்ஸ் அவங்களுக்கு டைம் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஒன்ஸு நீங்கள் மெயில் பண்ணது நல்ல ஒரு வேலையை இங்கே காமிச்சிருக்கு. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் ஆடியோ பேசும் போதெல்லாம் ரொம்ப நெகட்டிவாக தான் ஸ்டார்டிங்கில் வந்து பேசியிருந்தேன். இந்த நம்ம கையில் இருக்கிற ப்ராசஸ், மெயில் அனுப்புகிற ப்ராசஸ் அப்படின்றது ஒரு டிராஃபிக் மெயில் கிரியேட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப ஃபெயிலியராக தான் ஆகும் போல், யாரும் கோஆப்ரேட் பண்ணி பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நல்லபடியாக சூப்பராக தரமாக நல்லா சம்பவம் பண்ணி விட்டீங்க, சம்பவம் செஞ்சு விட்டீங்க. அனைவருடைய கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி. ஓகேங்களா, அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரே ஆளாக 50 மெயில் 100 மெயில் பண்ணி ரொம்ப அந்த டிராஃபிக் மெயில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த சப்போர்ட்டாக இருந்த அந்த 2-3 பேர்த்து குறிப்பிட்ட அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.